அதோடைய கதை என்னென்னா, நம்ம ஹீரோவோடைய பேரண்ட்ஸு வந்து ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாமல் அவங்களுக்கு குழந்த ஒன்று பிறக்குது. ஸோ வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 60 ஏஜில் குழந்த பிறக்கறதுனால அவங்க இருக்கிற வில்லேஜில் இருக்கிறவங்களுமே கேலி கிண்டலுக்குள்ளே ஆளாகுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோ அம்மா அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளிய ஊருக்கு போயிடுறாங்க. அங்கே போய் நம்ம ஹீரோ பொறக்குறாரு. அப்போ வந்து அங்கே வந்து நம்ம ஹீரோவுக்கு எப்படின்னா, அவங்க அப்பா வந்து ரொம்ப ஏஜ் பாரா இருக்கிறதுனால, ஸோ தாத்தா கேரக்டர் வந்து அப்பா கேரக்டர்னால ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் டீச்சர்ஸ்கிட்டேயும் சொல்லி ரொம்ப தயங்குற மாதிரி ஒரு ஆளாக இருப்பார். ஸோ அவங்க அப்பா விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிற ஆள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து வெளியே போய் வேலை செய்யும்போது செஞ்சால் தன்னுடைய அப்பா பேரண்ட்ஸ்கிட்டேருந்து ஃப்ரீயாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், தனியாக போயிட்டு வேலைக்கு போய் சேர்றாரு. அங்கே போய் சேர்கிற இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து சில பல காரணங்களால் இன்னொருத்தருக்கு வந்து தத்துக்கு கொடுத்த மாதிரி ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் தெரிய வருது. கடைசியில் தன்னுடைய கூட பிறந்த சிஸ்டர்கிட்ட நம்ம ஹீரோ சேர்ந்து தன்னுடைய ஃபேமிலியோடு இருந்தாங்களா இல்லையாட்டதான் அதோடைய கதை. ஸோ படம் வந்து பரவாயில்ல, ஒரு 2 மணி நேரம் படம் வந்து ரீசெண்டாக வந்து ரொம்பவும் லேக் இல்லாமல் போர் அடிக்காமல் நல்லாவே எடுத்துக்கிட்டு டேரக்டர் இந்த படத்தை செக் அவுட் பண்ணிப்பாங்க. தமிழ் டப்பிங்கில் இருக்குது. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.